அனைவருக்கும் வணக்கம். அறிந்தவை அகண்டமாக்கு பகுதி 7இல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீடியோவை முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை மாவிலங்க மரம். இந்த மாவிலங்க மரம் 3 கூட்டிலைகளை கொண்டது. உதிய மரம் போன்றே இலைகளை உடைய வெண்ணிற மரமாக இருக்கும். அதில் இலைகள் உதிய மரத்தில் இலைகள் நிறையா இருக்கும். இதில் 3 இலைகள் தான் இருக்கும். இதுதான் இதனுடைய அடையாளம். அதில் பார்த்தோம்னாக்க மலர்கள் மலர்ந்ததுக்கு பிறகு மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய வெண்ணிற பூக்களை உடையது இந்த மரத்தினுடைய பூவு. உருண்டையான சதைப்பற்றுடைய காய்களை உடையது இந்த காய். மரம் வெள்ளை நிறமாக இருக்கும். இதுதான் இதனுடைய அடையாளமாக காணப்படுகிறது. இதை மருத்துவ பயனை பார்ப்போம். இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயில்னால் சிறுநீரக கல் பிரச்சனை நிறையா தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு இது அற்புதமான மருந்து. இதுக்கு அகத்தியர் பாடல் ஒன்று அருமையாக மருத்துவ குறிப்பு கூறியிருக்கிறாரு. அந்த பாடலை நம்ம இப்போ பார்ப்போம். மாவிலங்கு வருநிலத்து வடக்கிழந்த வேரும் வருமினிய பெரும் வழியில் முள்படா நெருஞ்சில் வேரும் பேயிலகு சுடுகாட்டு பிராமிட்டி வேரும் பீலைவி நிற்க சிறுபீலை வேரும் காயிலங்கு மொழிமடவார் 8 காட்சி கல்லரிப்பன் என்பதற்கு சொல்லும் வகை கேளீர். வாயிலங்கு வைத்திடிலோ விழும் கல்லு அடுத்தருந்தில் சாற்றிற்று படுத்த கல்லும் விழுமே. இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வடக்கு பக்கமாக போகிற மாவிலங்க வேறு, முள்படாத நெருஞ்சில் வேறு, பிராமிட்டி வேறு, சிறுபிலை வேறு, இவை 4 ஒன்றாக சேர்த்து 8 பங்கு தண்ணி விட்டு 1 பங்காக காய்ச்சி சாப்பிட்டோன்னாக்க கல் விழும். 2வது தரம் சாப்பிட்டோம் அப்படின்னா சாஞ்சு கிடக்கிற கல்லும் விழுமே அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய பாடல் வரி. அதே போன்று இதை நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். கல் வருது, பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி நான் என்னுடைய பதிவில் சிறுநெறிஞ்சில் போட்டிருக்கிறேன், மாவிலங்கம் போட்டாச்சு, சிறுபிலையும் அடுத்து பிராமிட்டி செடியும் நம்ம பதிவிடணும். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் அந்த பதிவு போடுறேன். நம்ம இப்போ கூட்டு மருந்தாக என்னெல்லாம் பயன்படுத்துகிறோங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம அந்த பதிவை நம்ம பார்ப்போம். இந்த மாவிலங்கு வேர்பட்டையை கொட்டைப்பாக்களவு அரைச்சி கொடுத்து வந்தோம்னாக்க வண்டு கடித்த நஞ்சு நீங்கும். இந்த மாவிலங்கு இலையை ஒரு பிடி பிடுங்கி நல்லா நச்சிட்டு 1 லிட்டர் நீரில் போட்டு சுக்கு 1 துண்டு, சீரகம் 1 சிற்றிகை போட்டு 1/2 லிட்டராக காய்ச்சி தினமும் 3 வேளை குடிச்சு வந்தோம்னா செரியாமை, வாத காய்ச்சல் போன்ற நோய்கள் குணமாகும். இந்த இலையை அரைச்சிட்டு 10 போட்டோம்னாக்க அனைத்து வகையான வீக்கங்களும் கரையும். அதே போன்று இந்த இலையை 2 பிடி பிடுங்கி தண்ணீரில் போட்டு காய்ச்சி சம அளவு பால் கலந்து 200 மில்லி அளவாக 3-4 வேளை கொடுத்தோம்னாக்க முடக்குவாதம் தீரும். அப்படியாக பட்டை 1 பங்கு, பூண்டு 1/2 பங்கு, மிளகு 1/4 பங்கு அரைத்து கொட்டைப்பாக்களவு காலை வெறும் வயிற்றில் கொடுத்து வந்தோம்னாக்க முடக்குவாதம் தீரும். அடுத்தபடியாக
இந்த பட்டை 150 கிராம், மூக்கரட்டை வேறு 75 கிராம், ரெண்டையும் நல்லா நச்சிட்டு 2 லிட்டர் தண்ணீரில் போட்டு காய்ச்சி அரை லிட்டராக வற்ற வச்சு சிறிது சர்க்கரை கலந்து நாள்தோறும் 2 அல்லது 3 அல்லது 4 வேளை குடிச்சு வந்தோம்னாக்க விரை வீக்கம் கரையும். அடுத்தபடியாக 40 கிராம் பட்டையை நல்லா நச்சு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 1/4 லிட்டராக காய்ச்சி வடிகட்டி 50 மில்லி அளவு காலை மாலை சாப்பிட்டு வந்தோம்னாக்க காய்ச்சல், வீக்கம், நீர்க்கட்டு, கல்லடைப்பு, வெட்டை, சூளை, மாதவிடாய் கோளாறுகள், வயிற்றுப்புண், கண்டமாலை புண்கள், விஷக்கடி போன்ற நோய்கள் குணமாகும். அதேபோன்று மூலிகை முத சாப்பிடும் பொழுது மிக குறைஞ்ச அளவுலேருந்து சாப்பிடணும். நான் அதை ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. குறைஞ்ச அளவுலேருந்து சாப்பிட்டு அது ஒத்துக்குச்சுனாக்க அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே போன்று உங்களுக்கு தொந்தரவு இருந்ததுன்னா அதோட நீங்கள் நிறுத்திக்கணும். அது எதனால் அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.